ஒரு இளைஞன் கடவுளை நேரில் காண வேண்டும் என்று மிகுந்த பிரயத்தனப்பட்டு காடு மலைகளில் கடந்தவம் புரிந்து கடவுளை தேடுகின்றான். ஆனால் கடவுள் அவனுக்கு காட்சி தரவே இல்லை. மனம் தளராத அவன் மீண்டும் மீண்டும் பல நாட்கள் முயற்சி செய்து பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து முனிவர்கள், சித்தர்கள் என பலரிடமும் கடவுளை காணும்படியே கேட்கின்றான். அவர்களும் பல்வேறு ஆலோசனைகளை கூறுகின்றனர். ஆனாலும் அவனுக்கு கடவுளை காணும் முயற்சியில் எந்த பலனும் கிடைக்கவில்லை. ஆனாலும் அவன் தன் முயற்சியை கைவிடாமல் கடவுளை காணும் வரை நான் ஓயப் போவதில்லை என்று கூறி ஒரு இடத்தில் சென்று அமைதியாக தியானம் செய்ய தொடங்கினான். பல நாட்கள் தியானம் செய்தான். அவன் முயற்சிக்கு ஒரு நாள் பலன் கிடைத்தது. திடீரென ஒரு நாள் கடவுள் அவன் முன்னே தோன்றினார். கடவுளை கண்டதும் ஆனந்தத்தின் உச்சத்திற்கே சென்ற அந்த இளைஞன், கடவுளே, இறுதியாக நான் உங்களை பார்த்து விட்டேன், எனக்கு இனி முக்தி கிடைத்துவிடும் என்று கூறி ஆனந்தப்பட்டான். அதே வேளையில் உங்களை முழுமையாக நம்பி உங்கள் இருப்பை உணர மிகுந்த பிரயத்தனப்பட்ட என்னை ஏன் இவ்வளவு நாட்கள் இயங்க வைத்தீர்கள் என்று கடவுளிடம் ஆதங்கத்துடன் கேட்டார். அதை கேட்ட கடவுள், நான் எங்கே உன்னை இயங்க வைத்தேன்? நான் தான் எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேனே. ஆனால் நீதான் என்னை உணர்ந்து கொள்ளாமல் எங்கெங்கோ தேடி அலைகின்றாய் என்று கூறினார். என்ன, என்னுடனே இருந்தீர்களா? எப்படி என்று அந்த இளைஞன் கேட்க, அதற்கான நேரம் வரும், அப்போது நான் உன்னுடன் இருப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். பிறகு என்னை வெளியே எங்கும் தேடி அலைய மாட்டாய். உனக்கு என்னுடைய ஆசைகள் எப்போதும் உண்டு என்று கூறி கடவுள் மறைந்து கொள்கின்றார். கன நேரமே கடவுளை பார்த்த மகிழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் அவர் எப்போதும் என்னுடனே இருப்பதாக கூறினாரே, அது எப்படி என்று யோசித்தவரே சென்று விட்டான் அந்த இளைஞன். சில நாட்கள் கழித்து அந்த இளைஞன் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு வாகனம் சாலையில் வேகமாக வந்து கொண்டிருந்தது. அதே நேரம் சாலையோரம் இருந்த வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை சாலையை நோக்கி ஓடி வந்தது. அப்போது அங்கே ஒரு ஆபத்து நிகழப்போவதை உணர்ந்த அந்த இளைஞன் தன் உயிரையும் பொருட்படுத்தாது சாலையின் குறுக்கே வேகமாக ஓடி சென்று குழந்தையை தூக்கி எடுத்து மிக வேகமாக சாலையின் மறுபக்கம் பாய்ந்து விட்டான். ஓர் நொடி பொழுதில் அந்த வாகனம் அதிவேகமாக அவர்களை கடந்து சென்றது. குழந்தையை காணாது ஓடி வந்த அந்த குழந்தையின் தாய் சாலையில் நடப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஆனாலும் தன் குழந்தை எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டது கண்டு கண் கலங்கியபடியே ஓடி சென்று குழந்தையை அந்த இளைஞனின் கையிலிருந்து வாங்கி கொண்டார். அடுத்த நொடியே அந்த தாய் அந்த இளைஞனின் காலில் விழுந்து கொண்டார். நான் வணங்கும் அத்தனை தெய்வமும் நீங்கள் தான் சுவாமி, என் குழந்தையின் உயிரை காத்த நீங்கள் தான் எங்கள் குலசாமி என்று கூறி வணங்கினாள் அந்த தாய். இதை கண்டதும் அந்த இளைஞனுக்கு கடவுள் அன்று கூறியது நினைவிற்கு வந்தது. ஆம், சக மனிதனுக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது நாம் அதை காத்து நிற்கும் பொழுது நம்மில் வாழும் கடவுள் நமக்கு தெரிகின்றார். சக மனிதன் மேல் நாம் செலுத்தும் உண்மையான அன்பில் கடவுள் என்றென்றும் நம்முடனே வாழ்கின்றார் என்பதை உணர்கின்றார் அந்த